உன்னையும் கரத்தால் என்னை காத்தீரையா. புது வழி திறந்தென்னை நடக்க செய்தீர். துக்கத்தின் நேரம் கைவிடாதிருந்தீர். தள்ளாடும் என்னை நீ தாங்கினீரே. கருணையின் கரத்தால் என்னை காத்தீரையா. புது வழி திறந்தென்னை நடக்க செய்தீர். துக்கத்தின் நேரம் கைவிடாதிருந்தீர். தள்ளாடும் என்னை நீ தாங்கினீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமுமானவரே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. வணங்குவேன் உம் திருப்பாதத்தையே. அர்ப்பணித்தேன் என்றும் உம் பாதத்தில். ஆதியும் அந்தமுமானவரே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. வணங்குவேன் உம் திருப்பாதத்தையே. அர்ப்பணித்தேன் என்றும் உம் பாதத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை. ராஜா உம் நாமத்தில் ஆராதனை. எல்லா நாமத்திலும் மேலானவர். பாடுவேன் நான் என்றும் நாமத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹalleluya. தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். துதிபலி செலுத்துவோமா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவை நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். மாலை வேளையிலும் தேவனுடைய நாமத்தை வைத்து வந்திருக்கும் இந்த இடம் முழுக்க தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, மனசில் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுவது ஒவ்வொரு வார்த்தையை நான் கிடைப்பான் என்று சொன்னபடி இந்த நாடும் ஆண்டு வார்த்தையை கேட்க வந்த ஒரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய பரிசு நாங்கள் நடந்து செல்வோம். செபிக்கிற இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பெரியவர் சிறியவர்களின் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரர்கள் கலந்து ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாக வாசிக்கிற பிள்ளையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிற கர்த்தராமே இந்த இடத்துல கூட மயமப்படும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நினைந்து ஜெபிப்போம். உலகம் என்கிற நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகம் என்கிற நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு நடக்க போகிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய சபைகள் ஒரு இடத்துல உண்டாகட்டும். இந்த ஜெயமன் தேசத்தின் மனவர்களுக்கு உண்டாகும் செவிகளை கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே ஒரு செவி பொருட்படுத்தணும். ஒரு போதகர்களை பொருட்படுத்திக் கொள்ளும். இன்றைய நாடு வசனங்களை சொல்லும். இதனுடைய நாமத்துக்கு தொங்கிடுவதா இதாமே கூட நடத்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நடத்தினாலே, ஆமென். வழக்கம் போல நாங்கள் சங்கீத வாசகர்கள் சங்கீதத்தை வாசிப்பார்கள். 47 சங்கீதம் வாசித்து பெருத்தாங்க. Psalm 47 für den Chorleiter und Psalm der Nachkommen Korahs.
All ihr Völker klatscht vor Freude in die Hände, lobt Gott mit frohen Liedern. Denn der Herr, der Höchste, ist ein heiliger Gott, ein großer König über die ganze Welt. Er hat uns die Völker unterworfen und uns unsere Feinde zu Füßen gelegt. Er hat uns dieses Land zum Eigentum gegeben, zum stolzen Besitz der Nachkommen Jakobs, den er lieb hat. Gott hat sich erhoben, von Jubel begleitet. Der Herr hat sich erhoben beim Schall der Posaune. Singt zu Gottes Ehre, singt. Singt zur Ehre unseres Königs, singt. Denn Gott ist König über die ganze Welt. Singt ihm einen Psalm. Gott herrscht über alle Völker. Gott sitzt auf seinem heiligen Thron. Die Herrscher der Welt sind zusammengekommen und preisen mit uns den Gott Abrahams. Denn alle Könige auf der Erde gehören Gott. Ihm gebührt die Ehre. Amen. ஆமென். நாங்கள் தமிழில் வாசிப்போம். சங்கீதம் 40. சங்கீதம் 47 கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். அதை சகோதரர்களோடு குறித்து பாடுபட்டு வந்து நாங்கள் கட்டளையாக கத்தருடைய ஓய்வு நாளுக்காக கத்தருக்கு நன்றி சொல்வோம். அவர் சில நன்மைகளை நினைத்து பார்ப்போம். எங்கள் வாழ்க்கையை எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் மேலாக எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தார், எங்கள் நோய்களை குணமாக்கினார், எங்கள் பிராணனை அளவுக்கு விலைக்கு மீட்டுக் கொண்டார். வருஷத்தின் இறக்கங்களினால் கிருபையினால் முடித்திருக்கிறார். வாயை நன்மையினால் திருப்தியாக்கினார், வயதை கடலுக்கு போன வாழ்வதாக்கான சங்கரிக்கான் சொன்னது போல தேவன் சர்வவல்லமை உள்ளவராய் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். தாவீது கோலியாத்தை வெல்வதற்கு போன நாமம் சேனைகளின் கர்த்தர் நாமத்திலே சொன்னான். யெகோவா சபையோத் என்ற நாமத்திலே அவரை வெற்றி சிறக்கப்பட்டார் கர்த்தர். அவர் இந்த நாளும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் சேனைகளின் கர்த்தராக வந்திருக்கிறார், சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இதுவரை உதவி செய்த வினேசரே உமக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, தேவையை சந்திக்கிறவரே, யெகோவா ராபா சுகந்தரவரே, யெகோவா சம்மானங்களை திட்டிருக்கிறவரே, யெகோவா சாலோம் சமாதானத்தின் தேவனே, யெகோவா நிசிஜயம் கொடுக்கிறவரே, யெகோவா சாயுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுவோம். இதுவரை உதவி செய்தவரே நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா நீரே சர்வ வல்லமுள்ளவர், ஆதி அந்தமானவரே, அல்வா ஒமேகாவானவரே, முந்தினவரும் பின்னவருமானவரே, மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஸ்திரியால் கர்ப்பத்தில் விளைக்கிறங்காமல் தன் பாலனை மறப்பாரும், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பேன் என்று சொன்னவரே, உன்னுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. உன்னுடைய மதுகலப்பன் கண்முன் என்று சொன்னவரே, எங்களை சுற்றி அக்னி மதுராய் இருக்கிறவரே, எருசாலை சுற்றி அக்னிமயமான ரதங்களோடு இருக்கிறவரே, எங்களை சேனையின் கர்த்தரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் நீலிலே 10,000 சிறந்தவர். சேனையின் கர்த்தரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் நீலிலே 10,000 சிறந்தவர். மகிமை 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 மேல் மகிமை, ஓ
வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு தாசரும் உங்காலை தள்ளாதவர்களார் இதோ இத்தனை காக்கிற உறங்குவதை தூங்குவதில்லை கர்த்தருடைய காக்கிற கர்த்தர் வரல் பக்கத்தில் நிழலாயிருக்கிறார் பகலில் இல்லாதவரை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார் உன் ஆத்மாவை காப்பார் போக்கை வரத்தை கொண்டு என்னென்னைக்கும் பாதுகாப்பார் இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுவோம் இது போன இடமெல்லாம் அவனை காப்பாற்றினவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிட புத்திர சுகார் ஆவியை தந்த தேவனுக்கு நோக்கி எல்லோருக்கும் இந்த பாடல் மேசியாவுடைய பாடலை சேர்ந்து பாடுவோம். அப்பா பிதாவே அப்பா பிதாவே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா பிதாவே அப்பா பிதாவே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
உமக்கே ஐயா
துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எங்கள் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எங்கள் மனவாளரே ஆராதனை 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 உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எங்கள் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எங்கள் மனவாளரே எங்கள் வாழ்வ சரிக்கும் போது விரைவுதான கிருபை உமது சிறகுகளே அடைக்கலமையா எங்கள் வாழ்வ சரிக்கும் போது விரைவுதான கிருபை உமது சத்தைகளே எனக்கு அடைக்கலமையா அறிவிடமே எங்கள் காவலமே அடைக்கலமே விலை
இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுது என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆமென். சகல துதியும் கனமும் உமக்கே தருவோம் சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஆகவே வந்து ஒருவருடைய வாழ்த்துகள் நீங்கள் புதிய ஆத்மா வந்து புதிய அவர்கள் பத்னாக்கில் வந்தாலும் இன்னைக்கு கண்ட வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களை மயமப்படுத்துகிறோம். புதிய ஆத்மா இப்பொழுது நாங்கள் தேசங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆகவே உங்களை நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கிறீர்கள். ஆகவே கடைசி காலம் என்று நாங்கள் அறிகிறோம். ஆகவே இஷ்டவேல் ஒரு பக்கத்தால் இஷ்டவேல் அடிக்கிறது. நேபாளத்தில் இந்த டெலிகிராஃபில் தூக்கி கொண்டு போகிறது பார்த்து 3 பேர் தூக்கி டெலிகிராஃபில் போகிறது. கதை தான் ஞாபகம். அந்த 3 நாட்டுக்காரர் தூக்கி கொண்டு டெலிகிராஃபில் போவீங்க. அப்போ நம்ம நாட்டுக்காரர் பார்த்துட்டு உங்களோட தேசத்துக்காக முதலாவது குதிக்கிறவர்கள் கையோடு குதிக்கிறன்னு சொன்ன பொழுது உடனே கீழே நான் குதிக்கிறேன் குதிச்சுட்டேன். குதிச்ச உடனே மேலே இந்த உணர்ச்சி வசப்பட கையை தட்டணும். தானே கையை தட்டணும்னா அவர்களும் கீழே வந்தாரு. கரங்களை தட்டுறதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அவர் குதிச்சுட்டாரு. உச்சாபதி கரங்களை தட்டினாங்க, அவர் விட்டார். மற்றது இன்னொரு அதிபரை தூக்கி சாக்கடையில் போடுவாங்க. இப்படியாக நேபாளத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தோன்றது அறிகிறோம். ஆகவே இஷ்டவேல் அங்கே கட்டாத நடத்தி விட்டது. என்ன கொஞ்ச காலம் தேவன் இஷ்டவேல் ஜனங்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்போம்னு விருப்பம் அதுக்காகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் நினைக்கிறேன் கடைசி காலம் சொல்ல 1,44,000 பேராக மிஞ்சுவாங்க இஷ்டவேல். ஆகவே கொடிய ஒரு காரியம் நடக்க போகிறது அப்படிங்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஒரு தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லா தேசங்களும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை பற்றி அறிவு வரும்படியாக ஜெபம் பண்ணுவோம். அமெரிக்காவில் ஒரு சுட்டு விட்டாரம் நமக்கு தெரியும். ஆகவே இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். இந்த கடைசி காலங்களுக்கு தேசத்தில் தேவன் அற்புதங்களை செய்ய முடியாது.
நிறைவேற வேண்டுமாய் வந்தாலும் அதாவசியமாய் சபையை புத்தகம் பாட்னா சபை சபை நான் கட்டுவேன் பாரதின் வாசல்களை கொடுத்தவரே எஸ்ஆர் 22 சின்னவன் 1000 சின்னவன் நடத்தை ஆயுதமாக கெட்டவன் ஏற்றுக்காலம் தீவிரமாய் சுழற்றுகிறவரே இசைக்கு 36 இசையுண்டாக நான் உங்களுக்கு அனுப்பிய கண்கள் நீங்கள் நம் விண்ணப்பங்கள் அப்பொழுது மனிதரை மந்தவர்களோட பிரயோகன வாசல் நடத்தை மந்தவர்களோட பெரிய செய்வீராக ஆசனத்து காத்து கொள்வீராக சமூகத்தை பிரகாசிப்படி கிளியாக இருக்கிறார் போது கிருஷ்ணமாக்கி சமாஜத்தை கட்டுவீராக விளையாடுகளுக்கு பலம் கொடுக்கிறார் சமாளிக்கிறார் ஆசிரியர் இயேசுவின் நாமத்தை பிரார்த்தனை ஆமென். நாம் உற்சாகமாய் கொடுக்க முடியாத ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே இந்த வேளைக்கு நன்றி செலுத்துவோம். உற்சாகமாய் கொடுக்கும்படியாக எங்கள் வைத்திருக்க நன்றி. இந்த ஞாயிறு வேளையில் கர்த்தாவே உற்சாகமாய் கொடுக்கிறது பிரியமாக சொன்னபடி நாங்கள் உற்சாகமாக கணக்கை கொண்டு வந்திருக்கிறோம். அவர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்பொழுது மாண்டவர் சத்தியமுடைய வசனங்களை சொல்லவும் இதனுடைய நாமத்தை இருபதாயிரம் அன்று வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை நாமத்தை செபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. நாங்கள் வசனங்களை கேட்போம். Before you are the முடிஞ்சா அடுத்த வருஷம் இல்லை. உன்னை முற்றிலும் நூற்றுமாய் வைத்திருக்க கர்த்தர் ஆமென். கர்த்தர் ஜோனா ஜோனா உற்சாகமாக வசனம் சொல்லுவார். லுச்சா இப்போ ஜோவானோடு வந்துருக்கலாவா? ஓகே அடுத்த காமிச்சு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வபலமுள்ள தேவனே, இந்த மாலை ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரை அமைத்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது ஜீவனுடைய வார்த்தைகளை கேட்க பரிசுத்த ஆவியானவரே அப்பா வந்திருக்கும் ஒவ்வொரு அடியையும் சிலுவைகளை மறைத்து ஒப்புக்கொள்ள இந்த வார்த்தைக்கு விரோதமாய் விளம்புகிற எல்லா எதிர்வலைகளும் நஷ்டம் இயேசு நாமத்திலே நாங்கள் கழிந்து அப்புறப்படுத்தி ரத்த கோட்டைகளை நாங்கள் முறைகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆளுகை செய்யும் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். இன்றைய நாளும் தேவன் பெரிய காரியம் செய்வார் என்று நாங்கள் பார்க்கிறோம். வசனம் யோபு 5:9 இப்படி சொல்லப்படுகிற வசனத்தை வாசித்து கேட்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் அவர் செய்ய வல்லமையாக இருக்கிறார். எனவே நாங்கள் இந்த நாட்களிலே தேவனை விசுவசிக்கிற நாங்கள் நமக்குள்ளே என்ன விசுவாசம் ஆண்டவர் மீது பெருகும் பொழுது நாங்கள் பெரிய பெரிய காரியங்களை தேவனிடம் செய்யலாம். அவர் பெரிய காரியத்தை மாத்திரமல்ல, அவர் நமக்கு புதிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தேவனை குறித்து வேதத்தை சொல்லும் பொழுது அவர் யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை எண்ணி முடியாத காரியங்களையும் செய்கிறது. யோபுடைய வாழ்க்கையிலே துன்பதியங்கள் மத்தியிலே அங்கே நண்பர்களோடு பேசும் பொழுது இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. ஆனால் யோபுக்கு அந்த சூழ்நிலையிலே அவர் இருந்த நிலையிலே இது எப்படி ஆகும் என்றுதான் அப்படின்னு நினைக்க கூடுமானால் முடிவிலே நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் யோபுவை ஆண்டவர் உபத்திரவத்திலிருந்து தூக்கி எடுத்து முன்னிலைமையிலும் பின்னிலைமை அவர் இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களை அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது தடைபடாது என்று யோபு சொன்னார். அதே போல் ஆண்டவர் செய்ய நினைத்த தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அதிசயங்களை அதாவது நாங்கள் நம்ப வேண்டும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று பாருங்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷங்களிலே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. அப்ப நாங்கள் எரேமியா 32:27 ஒரு வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. அல்லேலூயா. இதோ நான் மாம்சமானது யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் பெரிய காரியங்களை, அதிசயங்களை, எண்ணி முடியாத காரியங்களை செய்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த காரியங்களை நாங்கள் கணக்கிட முடியாது. முடியாத காரியம்
கணக்கற்ற நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவன். அப்படிப்பட்ட பெரிய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்ப அந்த தேவன் அதாவது தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று சங்கீதம் 136 நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். அப்ப அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயம் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்ப அதிசயங்களை செய்கிற தேவன் முதலாவது நீங்கள் பார்த்தால் அவர் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறார் என்றால் 1 சாமுவேல் 2:8 எப்படி வாசிக்கிறோம்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. அப்ப சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்காரப்படுகிறார். அப்ப தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தின தேவன், நம்மையும் அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் நமக்கு அவர் உயர்வை கட்டிடுவார். எனவே நமக்கு உயர்வு வேணும் என்று சொன்னால் தேவன் தான் நம்மை உயர்த்த முடியும். வேதம் சொல்றது ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருக்கிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் உயர்வை எதிர்பார்த்தால் தேவன் பெரிய காரியங்களை செய்வார், அவர் நம்மை உயர்த்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நமக்கு ஒரு உயர்ந்த நிலையை வைத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுதுதான் அந்த அற்புதங்களை நாங்கள் காண முடியும். எனவே அதாவது சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற தேவன். இன்னைக்கு எத்தனையோ ஆண்டவரை தாழ்ந்த நிலையிலே இருந்தவர்களை தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிற தேவன் நம்மையும் ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எனவே முதலாவது அவர் செய்கிற பெரிய காரியம் என்று சொன்னால் ஒரு மனிதனை அவர் உயர்த்துகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது ஆண்டவர் ஆதியாகமம் 12:2 எப்படி சொல்லப்பட்டது வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. அப்போ உயர்த்துகிற தேவன், பெரியவனாக்கி ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை பெரியவர் நிலையில கொண்டு வந்து யோசேப்பை உயர்த்தின தேவன் நம்மையும் அவர் பெரியவனாக்கி ஆசீர்வதிக்கிறார் என்றால் ஆபிரகாமுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு சொல்றான், பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்ப, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பிறருக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று. அப்ப இந்த வாக்குத்தத்தம் நம் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சொந்தமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தேவன் என்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அவர் தேவன் உயர்த்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். எனவே நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு தடையாக இருந்தால், நம் தேவ ஆசீர்வாதத்துக்கு நமக்கு என்ன தடையாக இருந்தாலும் தேவன், நாங்கள் தேவ வார்த்தை நம்பும் பொழுது தேவன் நமக்கு அதாவது ஒரு ஆசீர்வாதத்தை தந்து நாங்கள் புதருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. எனவே தேவனும் நம்மை பொறுமையோடு, அதாவது நாங்கள் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே நாங்கள் ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி அடங்கி இருக்கிறது போல தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பதற்கு பொறுமையோடு வாக்குத்தத்தங்களை பெறுவதற்கு நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து நிச்சயமாக பெற்றுக் கொள்ளலாம். மனிதர்கள் அதாவது நம்முடைய பெயரை கெடுக்கத்தான் பார்ப்பார்கள், ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல இன்றைக்கு ஆபிரகாம் என்று சொல்லும் பொழுது அது அதாவது நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அதாவது இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், பெரிய காரியங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், நமக்கும் அதிசயங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், தேவன் அடுத்த அதிசயம் நமக்கு எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்வார் என்று சொன்னால், யாத்திராகமம் 15:26 படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக. அந்த வசனத்தை வாசிப்போம். நீ உன்
தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் பெரிய அதிசயங்கள் என்னன்னு சொன்னால், அவர் இன்றைக்கு நம்மை குணமாக்குகிறது. பரிகாரி என்றால் அதாவது அவரே எங்களுக்கு சுகம் தரும் தேவன். யெகோவா ராஃபா. அப்ப யெகோவா ராஃபா சுகம் தருகிற தேவன். அவர் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை குணமாக்குற தேவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றால் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவர் எத்தனையோ பேரை அவர் குணமாக்கினார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது நாங்கள் அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம் என்று சொல்லி. இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டது நிமித்தம் இன்றைக்கு அவருடைய தழும்புகளுடைய காயங்களினாலே நாங்கள் குணமாகிறோம். ஏசாயா 53:5 வாசித்து பாருங்கள். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் செய்கிறது. இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு எத்தனையோ பேருடைய சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோம். அவர்கள் மருத்துவர்களெல்லாம் கைவிட்டு ஒன்றுமே முடியாது வீட்டுக்கு அழைத்து செல்லுகின்ற எத்தனையோ பேர் அங்கே தேவனை விசுவசித்து ஜெபித்த பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்ததை இன்றைக்கு எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நாங்கள் கேட்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை நாங்கள் அறிகிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஒருவேளை எங்களுடைய உறவுகளுக்குள்ளே நாங்கள் தேவன் அதிசயங்களை செய்ததை நாங்கள் கண்டிருக்கலாம். நாங்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பதாக எங்களுடைய சொந்த சகோதரி பிரான்ஸ்லே அவர் மூளையில அவருக்கு ஒரு பாதிப்பு கோமா நிலைக்கு போயிட்டாங்க. கோமாவுக்கு போனோன்னு அவர்கள் வீட்டிலே பாத்ரூம்லே விழுந்து அந்த நிலைக்கு போயிட்டார்கள். அப்பொழுது மருத்துவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டார்கள், எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் முயற்சித்திருக்கிறோம், இனி நீங்கள் உறவுகளுக்கெல்லாம் அறிவியுங்கள், அவரை நாங்கள் வைத்திருக்கிறோம், அந்த இதை வயரை கலட்டினால் அவருக்கு உயிர் இருக்குமா என்பதை எங்களாலே சொல்ல முடியாது. எனவே நீங்கள் அந்த கோமா நிலையிலே அவர் இருக்கிறார், அவர்கள் உறவுக்கெல்லாம் சொல்லி அவரை கூட்டிக் கொண்டு வந்தார். அவரை பார்க்கும்படியாக சொல்லுகின்ற பொழுது நாங்கள் கிறிஸ்துமஸ் டைமாக இருந்தபடினாலே இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா முடிந்துவிட்டு நாங்கள் அங்கே போய் அந்த மருத்துவமனைக்கு போகும் பொழுது அங்கே ஜனங்களை பெரிதாமா பார்க்கிறார்கள். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, தேவன் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் செய்கிறவார் என்ற அந்த விசுவாசத்துடைய நாங்கள் இருந்தோம். மற்றவர்களை பெரிதாப்பட்ட பார்க்கிறதையும் இதை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் அதுக்கு மேல் அநேக ஊழியக்காரர் போய் எல்லாரும் அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைதான். அப்பொழுது ஒரு சகோதரர் பாதல போவார், ஊழியக்காரர் சொல்றார், என்ன செய்கிறது, கவலைப்படாதீங்க, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. ஆனால் நாங்கள் போன உடனே அங்கே நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்ததும் ஜெபிக்கவே ஆரம்பிக்கவில்லை. நாங்கள் அதிலே அவரை போய் பார்த்து நாங்கள் அந்த வார்த்தைகளை சொல்லி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த சரீரத்தில் ஒரு மாற்றம் வந்ததையும் அவர் எழுதுறதுக்கு ஒரு கையை காட்டி பெண்ணை கேட்டதையும் அப்பொழுது அவர் எழுதின வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கின்ற எழுதுதான். அது ஒரு அதிசயம் அவர்களுக்கு. ஏனென்றால் அந்த இடத்திலே ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டு காட்டினார். அப்ப எங்களுடைய கண்ணாலே நாங்கள் அதை பார்த்தோம். அப்ப இது தேவன் செய்கிற அதிசயம். அதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணால் காண்பது அதுதான் எங்களுக்கு முதல் தடவையாக இருந்தது. அப்ப நாங்கள் அதை பார்த்து நாங்கள் ஜெபித்து நாங்கள் திரும்பி வந்த பொழுது அடுத்த நாள் டாக்டர்ஸ் வேலை கலைக்கிற பொழுது அவருக்கு சுயநிலைவெல்லாம் அதுக்கு பிறகு நல்ல சுகம் கிடைத்து இன்றைக்கும் அவர் அங்கே உயிரோட இருக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். அநேகர் என்ன சொன்னார்கள், நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் என்னத்தை முடிச்சுட்டு போறேன்னா எல்லாத்தையும் எதிர்பார்ப்போம், அவர் மறித்து போயிடுவார், நாங்கள் அவர் கடை காரணம் செய்துட்டு போக வேண்டும் என்பதுதான் அந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே இன்றைக்கும் நாங்கள் அதாவது மருத்துவ அறிக்கை என்ன சொல்றது முக்கியம் இல்லை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதுதான் முக்கியம்.
ஆண்டவர் சொல்கிறார், நானே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். இயேசு சிலுவையிலே என்னுடைய நோய்க்காக, என்னுடைய வியாதிக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய காயங்களினாலே நான் குணமாகிறேன் என்று நாங்கள் இன்றைக்கு விசுவசிப்போம். தேவனுடைய சமூகத்திலே பிரியமானவர்களே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் செய்கிற தேவன். எனவே இன்றைக்கு விசுவாசம் தான் முக்கியம். பிரியமான நாங்கள் டாக்டர் அப்படி சொல்லியிருக்கார், இப்படி சொல்லியிருக்கார் என்பதை நாங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், அதை அவர்கள் செய்ய வேண்டிய கடமை தான். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறார், இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் அழைக்கிறவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நமக்கு இருக்க வேண்டியது கடுகளவு விசுவாசத்தை எங்களுடைய நாங்கள் தேவன் செய்கிற பெரிய பெரிய காரியங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அவர் நம்மை உயர்த்துவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை குணமாக்குவார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் நமக்கு நீதி நியாயம் செய்வார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 103 வாசிப்போம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அல்லேலூயா. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். வேதம் சொல்கிறது, அன்றையும் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய விஷயத்திலே நீடிய பொறுமையா இருந்து அவர் நீதி செய்ய மாட்டாரோ நிச்சயமாய் அவர்களுக்கு நீதி செய்வார் என்று சொல்லி அங்கே வேதத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் தேவனிடத்திலே ஜெபிக்கின்றோம், எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த அநீதி நிறைந்த உலகத்திலே நீதிக்கும் உண்மைக்கும் புறம்பான காரியங்கள் உண்மைக்கும் நீதிக்கும் எதிராக செயல்படுகிற சக்திகள், தீய சக்திகளின் கிரியைகள் உண்மையை பொய்யாக்கி இந்த நாட்களிலே அநீதி மேற்கொள்ளும் பொழுது நாங்கள் நீதிக்காக போராடி ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில் தருகிறவனாக இருக்கின்றார். சங்கீதத்திலே 37வது சங்கீதத்திலே 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போல உன் நியாயத்தை பட்ட பகலை போல வழங்கப்படுவார்கள். எனவே எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் நாட்களில் இருக்கும் பொழுது ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் பண்ணி முடியாத காரியங்களையும் செய்கிற கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் அவர் நீதி செய்கிற கர்த்தராயிருக்கிறார். எனவே நாங்கள் விசுவசிப்போம், நிச்சயமாக எங்களுக்கு நீதி கிடைக்கும். கர்த்தர் என்னுடைய நீதிக்கு தக்கதாகவும் என்னுடைய மனதில் இருக்கிற சுத்தத்துக்கு தக்கதாகவும் அவர் எனக்கு கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாகவும் எனக்கு பதில் அளித்தார் என்று சங்கீதம் 18 தாவீது சொல்கிறார். அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், உத்தமனுக்கு உத்தமன், புனிதனுக்கு புனிதரும், மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபாடுள்ளவராய் அவர் தோன்றுவார் என்று வேதம் சொல்கிறது. எனவே அவருக்கு முன்பதாக நாங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது, அதாவது அவருக்கு முன்பதாக நாங்கள் மன உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய நீதியை அவர் விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கின்றார். எனவே ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதி நியாயம் செய்கிற தேவன். எனவே நிச்சயமாய் நமக்கு நீதி கிடைக்கும். எனவே தேவன் அநீதிக்கு தேவன் அல்ல, அவர் அசுத்தத்துக்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கின்றார். எனவே தேவன் கலகத்துக்கு தேவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது. எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேவன் நமக்கு பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் அவர் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். அடுத்ததாக நம்முடைய தேவன் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. பிலிப்பியர் 4:19 வாசிக்கின்றோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஐஸ்வர்யம் என்பது மகிமையின் ஐஸ்வர்யம், மகிமையின் செல்வம். அவர் மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ளவரா? அவர் எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். என்ன எங்களுடைய தேவைகள், என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். அவர் ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். முதலாவதுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், இவைகள் யாவும் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். எங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார், எங்கள் தேவைகளை சந்திப்பார் என்று நாங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். பிரியமானவர்களே, 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் அற்புத விதமாய் பெரிய காரியங்களை செய்து ஜனங்களை போஷித்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். எனவே இன்றைக்கு நாங்கள் அந்த உயிரோடு இருக்கிற தேவன்
பெரியவர் என்பதை நம்முடைய விசுவாசம். பிரியமானவர்களே, ஒரு ஒரு ஐஸ்வர்யவான் இயேசு வாழ்ந்த காலத்திலே அவன் என்ன சொல்லப்படுகிறது, 100க்கு அதிபதி என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு எல்லாம் இருக்கிறது, பெரிய பெரிய வேலைக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நான் போனால் ஒருவன் போகிறான், வாழ்ந்தால் வருகிறார். ஆனால் தேவன் ஒரு வார்த்தை சொல்லணும் என்று தேவனிடத்திலே வந்து சொல்கிறார். அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் போவான். அப்ப நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்ப உறவுகள் சுகமடைய வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்கான விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே இன்றைக்கும் அந்த தேவன் குறைவுகளை நிறைவாக்கி தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது கானாவூர் கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். எனவே தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்களுக்கு தேவன் நிச்சயமாய் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 60:22 நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, அதை வாசிப்போம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற வேளையிலே தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்ப கர்த்தர் தான் பெருக செய்கிற தேவன். அப்ப நம்மை சிறு கூட்டமாக இருந்தாலும் தேவன் பெருங்கூட்டமாய் மாற்ற அவராலே முடியும். அப்ப ஆண்டவரை நாங்கள் விசுவசித்து, அதாவது நாங்கள் வாக்கு தத்தங்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அல்லவா, ஆண்டவரை மந்தை பெருகிறது போல மனிதரை பெருகப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறேன். சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியுமான் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் ஏற்ற வேளையிலே தீவிரமாக நடப்பிப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் அவர் நமக்கு ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார். எனவே நம்முடைய ஊழிய பாதையிலும் அந்த ஒரு பெருக்கம் வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அப்ப நாங்கள் சில வேளைகளிலே சோர்ந்து போகிறோம். தேவனுடைய ஜனங்கள் எல்லோரும் நாங்கள் சோர்ந்து போகலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை விசுவசிக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நம்மை குணமாக்குற கர்த்தர், அவர் நமக்கு நீதி செய்கிற தேவன், தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன், நம்மை பெருகச் செய்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வசனம் வாசிப்போம். 126வது சங்கீதம் 3வது அல்லது 4வது வசனம் பாருங்கள். அந்த வசனத்திலே சிஸ்டர், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் அப்படியாக சொல்லப்பட்டது. வாசிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் ஒரு நாள் சொல்ல முடியும், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். கீழ் வசனத்தை நீங்கள் பார்த்தா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர், நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம், நம்முடைய வாழ்க்கையிலே வேதனை அப்படி கடந்து சென்று சிறையிருப்பை, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொற்பனம் காண்கிறவர் போன்றிருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்திலே. பிரியமானவர்களே, நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கண்ணீரோடு விதைக்கிற நாம் நிச்சயமாய் கம்பீரத்தோடு அறுக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இன்றைக்கு நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தேவனை விசுவசிப்போம். நம்முடைய தேவன் அவர் உயிருள்ள தேவன். அவரை விசுவசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மரணம் நமக்கு நிரந்தரம் அல்ல. நாங்கள் இயேசுவோடு என்றென்றைக்கும் சதா காலங்களில் நாங்கள் வாழப் போகிறோம். எனவே இந்த பூமியிலும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே சேர்த்துக் கொள்வீர் என்று சொல்லப்பட்டபடி அவர் முடிவிலே எங்களை பரலோகத்திலே அவர் சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே மகிமையின் பரலோகத்திலே நாங்கள் இயேசுவோடு கூட வாழப் போகிறோம். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே நாங்கள் வாடுகிறோம். உபத்திரவங்கள் பாடுகள் வருகிறது. ஆனால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் என்று வேதம் சொல்கிறது. எனவே உபத்திரவத்தை கண்டு, நோயை கண்டு அல்லது எந்த குறைவுகளையும் கண்டு அஞ்சாமல்
ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். மனிதனால் கூடாதான தேவனால் எல்லாம் கூடும். மரியாளுக்கு தேவதூதன் வந்து சொன்ன பொழுது மரியாள் அங்கலாய்த்து இது எப்படி ஆகும், நானோ புருஷனை அறியேனே அப்படி சொன்ன பொழுது தேவதூதனால் மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. எனவே பிரியமானவர்களே, மனிதனால் கூடாத காரியத்தை தேவன் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவன் உயிரோடு இருக்கிறார். அந்த தேவன் பெரியவராயிருக்கிறார். அப்ப அவர் எல்லாவற்றிலும் பெரியவர், எல்லாருக்கும் மேலானவர், சகலவற்றிலும் உயர்ந்தவர். அவரை போல தெய்வம் இல்லை, அவரே பெரியவராயிருக்கிறார். அந்த தேவனை நாங்கள் நம்புவோம், அவருடைய வார்த்தையை நம்புவோம், அவரை நாங்கள் முழுமனோடு விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மையும் அப்படியாக இந்த கேட்ட வார்த்தைகளின்படி எங்களுக்கு என்ன குறைவாயிருந்தாலும், நாங்கள் என்ன ஆண்டவரிடத்திலே அற்புதத்தை எதிர்பார்த்திருந்தாலும், அந்த அற்புதங்களை அவர் நாளைக்கு இன்றைக்கே அவர் நமக்கு செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. லாசரு அங்கே 4 நாளாகுமே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். லாசருவை உயிரோடு எழுப்பி அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கும் என்ன மறைந்து போற நிலையில் இருந்தாலும் அவர் உயிர்ப்பிப்பதற்கு அவருக்கு லேசான காரியம். எனவே ஆண்டவரை விசுவாசிப்போம் பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை நாங்கள் நம்புவோம். நாளிலே நாங்கள் ஒருமனப்படுவோம். நாங்கள் 2-3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். எல்லோரும் நாங்கள் எழுந்து நிற்போம். எங்களுடைய தாழ்த்தி நாங்கள் இந்த நேரத்திலே, ஆண்டவரே எங்கள் நடுவிலே ஒரு அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே சுவாமி. அப்பா, நீர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன், எண்ணி முடியாத காரியங்களை செய்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் ஆண்டவரே சுவாமி. நீங்கள் ஆண்டவரே அப்பா, உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்த விசுவாசத்தோடு இந்த நேரத்திலே கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லோரும் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி துதிப்போமா? பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின்படி நாங்கள் இந்த நாளிலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Thank you. ஒரு வேளையில கூட ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால், யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விரும்புகிறாரோ, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அதிசயங்களை அவர் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. சபையிலே இப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே நான் நம்பப்படுகிறேன், எப்சிபா சிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று இன்னைக்கு நாங்கள் ஒருமனப்பட போகிறோம். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவர் எங்களுடைய கண்கள் காணத்தக்கதாக இந்த மகளுக்கு ஒரு பெரிய அற்புதங்களை இந்த திருச்சபையிலே ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் நாங்கள் ஒருமனப்படுவோம். ஹல்லேலூயா. சுரசுத்தமாய் நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய தேவன் பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் குரல் எழுப்பி ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீ ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறீர். அப்பா, நீ உயிரோடு இருக்கிற ஆண்டவரே, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே கர்த்தாவே இந்த சௌரியமாய் நாங்கள் பாரப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே உடைய பிள்ளைக்காய் நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே பாரப்படுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய இல்லாத நிலைமையிலும் ஆண்டவரே தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா, மனதிலே எத்தனையோ விதமான இறுக்கங்களும் போராட்டங்களும் பயிர்ப்புகளும் அவர்களுக்குள்ளே இருக்கிறதை ஆண்டவரை நான் உணரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் உண்மையுள்ள தேவன், நீதியுள்ள தேவன். ஆண்டவரே, நீர் சொன்னதை செய்யும் வரை கைவிடாத தேவனாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு எத்தனையோ ஆண்டவரே சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே சுவாமி, மருத்துவரால் கைவிடப்பட்டவர்களை நீர் உயிரோடு ஆண்டவரை எழுப்பி ஆண்டவரை அவர்களை ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார். ஆண்டவரே அப்பா, இந்த மகளுக்கு ஆண்டவரை கர்த்தாவே நீர் பரிபூரண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத காரியங்களை செய்கிற தேவன். இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவனாக இருக்கிறபடி நான் ஆண்டவரே நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே அப்பா, நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பணியாளியை ரட்சிக்க கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று வேதம் சொல்லுகிறபடியாகவே நாங்கள் விசுவாசத்தோடு ஒருமனப்பட்டவர்களாய் சபையோராய் நாங்கள் இந்த நாளிலே இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தாவே நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுதே
உடைய சுகமளிக்கும் வல்லமை சகோதரருடைய சரீரத்திலே உச்சிந்து உள்ளங்கால் வரையும் இறங்கி ஆண்டவரே சுவாமி பரிபூர்ண சுகத்தை கட்டளப்படுவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதே போல இந்த சூழ்நிலை ஆண்டவரே ஒவ்வொருடைய சூழ்நிலை என்ன என்பதை நீரை அறிகிறீர் ஆண்டவரே. வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே என்னென்ன பிரச்சனைகளா இருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் எல்லாம் நீர் நிவர்த்தி செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் மக்கள் கூடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் உம்மீது நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்த நன்மைகளை எண்ணினால் எண்ணுக்கடங்காத காரியங்களை அவர் செய்கிற தேவன். அவர் ஒவ்வொன்றையும் அவர் எங்களுக்கு அதன் காலத்திலே நேர்த்தியாக செம்மையாக செய்கிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா, ஓசானா, ஓசானா கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை அழுது போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா, ஓசானா, ஓசானா மீட்டவரே ஆராதனை, ஆராதனை செய்கிறது மூடுபவரே ஆராதனை, ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா, ஓசானா, ஓசானா வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை, ஆராதனை ஒளி வீசு விழிகளிலே ஆராதனை, ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா, ஓசானா, ஓசானா யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா, 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 ஓசானா. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர்
என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுள்ளோ என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே அதிசயம் நடக்கும்படியாக செபிக்கிறேன். அற்புதம் நடக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருடைய சரீரத்தில் இருக்க பலவீனங்களில் இப்பொழுது நீங்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே ராவணங்கிறதற்காய் நான் செபிக்கிறேன். கர்த்தாவே மகன் ஆண்டவரே இந்த வார்த்தை 100% நம்பி இருக்கிறபடினால் உடைய வார்த்தையின்படி சோமளிக்கும் வல்லமை ஆண்டவரே அதிசயம் இப்பொழுது நடக்கும்படியாக செபிக்கிறேன். ஹalleluya ரபரப ஷியரதலவதிரபதலபங்கரப கர்த்தருடைய வல்லமை இந்த மண்டபத்திலே அவருடைய குணமளிக்கும் வல்லமை கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த நேரத்திலே அதிசயங்களை உங்கள் சரீரங்களிலே செய்கிறவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. அப்பா சிறையிருப்பு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்க போகிறோம். ஹalleluya நன்றி ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் பலவீனத்தோடு இந்த இடத்திலே வந்திருந்தாலும் இப்பொழுது இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆவியாருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துவோமா? ஹalleluya ஹalleluya. பெரியவரே உயர்ந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் துதிப்போம். நேரம் உர்ராபா லாபா ஷாபா பாபா பாபா காரபா தவா ஆபிரகாம் பிரதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா மகனுக்கு சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் ஆண்டவரே அப்பா எத்தனையோ காரியத்தை மகன் சொல்லி வழியே சொல்லாமல் ஆண்டவரே அப்பா தன்னுடைய உள்ளத்திலே மறைத்து கந்தாவே அப்பா இந்த நாட்களிலே வேதனையோடு இந்த நாட்களிலே கடந்து செல்வது நீரொருவரை அறைகிறீர் ஆண்டவரே. அப்பா உள்ளங்களை உள்ளங்களை ஆராய்ந்து அறைகிற தேவன் ஆண்டவரே சுவாமி. இந்த மகனுடைய கடுகளவு விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவரே சரீரத்தில் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அந்த மகனுக்கு ஜெபிக்க முடியாதிருந்தாலும் நாங்கள் ஜெபிக்கிற விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் அந்த மகனுடைய சரீரத்திலே அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவனாயிருக்கிறீர்கள். நாங்கள் விசுவாசத்தை ஜெபிக்கிறோம். அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இன்றைக்கும் நீர் ஆண்டவரே ஜீவிக்கிறீர். நீர் பெரியவர் என்பதை நாங்கள் ஆண்டவரை அறிந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. குறித்து பாடுங்கள் விசுவாசத்தோடு. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விரும்பிடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விரும்பிடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். விடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தீரையா. விடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தீரையா. கோடி
என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திணித்த போதெல்லாம் ஒரு தகவலை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திணித்த போதெல்லாம் ஒரு தகவலை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகள் எல்லாம் கிருபை தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகள் எல்லாம் கிருபை தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் மாலையையும் ஒரு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமை வலிமையுமான என்னையும் கொண்டு சிங்காசத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். எழுத்தீரையா எந்தன் தலையை நீ உயர்த்தீரையா. எழுத்தீரையா எந்தன் தலையை நீ உயர்த்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? என் வாழ்நாள் ஈடாகுமோ? நறுமணத்தோடு நாங்கள் உடைய சமூகத்திலே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். நீங்கள் எங்கள் கூப்பிடுதலை கேட்டு எங்கள் குறைகளை நீக்கிறது. ஆண்டவரே, நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமமாய் இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, கூப்பிடுதலை கேட்டு நீ குறைகளை நீக்கிற தேவன். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டு நீங்கள் அதிசயங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறபடினால் உமக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நீர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, சபைக்கு வந்து இந்த ஆராதனையில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அதிசயங்கள் அற்புதங்களை காண கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீகாவில் 17 சொல்லப்பட்டபடி உன்னை அதிசயங்களை காணப்படவே என்று சொல்லியிருக்கிறேன். அப்பா, நீங்கள் அதிசயங்களை காணப்படுகிற தேவனாய் இருக்கிறபடி நான் கூடாதபடி சொல்கிறேன். இயேசு நாமத்திலே பிதாவே. தொடர்ந்து சாப்பிடுகிறேன். பெரிய காரியங்களை செய்தார், செய்வார் என்ற விசுவாசத்தோடு அவர் சிறியவனை புனிதிலிருந்து தூக்கி விடுகிறார். பாடலை நாங்கள் ஆசீர்வாதத்தை கூற போகிறோம். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி
தூக்கி விடுகிறார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி வைக்கிறார். அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி வைக்கிறார். மத்தியிலே அவர் செய்பவராம், பிரபுக்கள் மத்தியிலே உயர்த்தி வைப்பவராம். மத்தியிலே அவர் செய்பவராம், பிரபுக்கள் மத்தியிலே உயர்த்தி வைப்பவராம். ஆராதனை 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 ஆராதனை. தண்ணீர் நடந்தாலும் என்னை முழுவாமல் காத்திடுவார். அக்கினியில் விழுந்தாலும் என்னை விடாமல் தூக்கிடுவார். தண்ணீரில் நடந்தாலும் என்னை முழுவாமல் காத்திடுவார். அக்கினியில் விழுந்தாலும் என்னை விடாமல் தூக்கிடுவார். ஆராதனை 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 ஆராதனை. பகலில் நடந்தாலும் நித்திய ஸ்தம்பமாய் வந்திடுவார். இரவில் நடந்தாலும் அக்கினி ஸ்தம்பமாய் வந்திடுவார். பகலில் நடந்தாலும் மேக ஸ்தம்பமாய் வந்திடுவார். இரவில் நடந்தாலும் அக்கினி ஸ்தம்பமாய் வந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லாடும் போதெல்லாம் என்னை தாங்கியே நடத்திடுவார். பகலில் விழுந்தாலும் தம் கரத்தால் தூக்கிடுவார். அல்லாடும் போதெல்லாம் என்னை தாங்கியே நடத்திடுவார். பகலில் விழுந்தாலும் தம் கரத்தால் தூக்கிடுவார். ஆராதனை 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 நன்றி செலுத்தி நாங்கள் துதித்து நாங்கள் அதற்காக ஜெபிக்க போகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோமா? அன்பும் மனதிற்கவும் இரக்கவும் கிருபை என்று பரலோகத்திலாவே இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செல்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளைகளுமான ஒரே பாவசனத்தை கேட்டவர்களாக மட்டுமல்லாதபடி தேவனுடைய வல்லமை கடந்து கொண்டு விசுவாசிக்கத்தக்கதாக உன்னை கொடுக்கப்படுமான செவிக்க உடைய கடத்தில் ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தராமை கூட வழிநடத்துங்கள். நம்முடைய பலமும் அல்ல பராக்கிரம் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலே ஆகும் சொல்லப்பட்ட கர்த்தாவே ஒவ்வொருவரும் நீங்கள் பலப்படுத்த போதனை கூடி ஸ்தோத்திரம். பெறப்படுவது கூடது போகும்பொழுது கூட சொல்லுகிறோம். மறுமுறை இந்த இடத்தில் கூடி வரும் வரை உடைய தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்கின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். சொல்லுவோம் எல்லாரும். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல மகாராஜன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் நம்ம கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you.